கிருபை நிறைந்த எங்களுடைய பரலோக தகப்பனே, உங்களுடைய கரத்திலே சுவாமி இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரே சுவாமி செல்லுகிறதற்கான வழியை உருவாக்கி ஆண்டவரே சுவாமிகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே சுவாமி தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இதோ தகப்பனே சுவாமி, இந்த நாளில் இந்த ஆராதனையில் கர்த்தாவே சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் உம்முடைய ஆண்டவரே சுவாமி சித்தம் நிறைவேறும்படிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே சுவாமி, இந்த நாளில் நடக்கிறதான நமஸ்காரங்கள் ஆண்டவரே சுவாமி வேத வார்த்தைகள் போல சுவாமி கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தருடைய கரம் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவேன். சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவே. தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. சிலுவையின் மறைவினில் நேசரின் அருகில் கிருபையின் கரத்தினில் ஆறுதல் கண்டே. தேனிலும் இனிய என் நேசரின் அன்பை நான் எப்படி சொல்லிடுவேன். தீர்க்கும் என் இதயத்தின் ஆவலை இன்னல்கள் மறந்திடுவேன் என்றும் நான். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. கார்மேகம் போல் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். என் நாவிலே புது பாடல் தந்து தேற்றினார். மூழ்கியே தள்ளும் கடலாழத்தை என் தேவனாகன்றிட செய்தாரே. சொந்தத்தன் ஜீவனையும் பாராமல் எனக்காய் மாண்ட தேவனை பாடுவேன். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. கல்வாரியில் ஜீவன் தந்த நேசரே இயேசுவே. அன்னை தந்தை
அவரிலும் மேலாய் அன்பு கூர்ந்தார். அண்ணல் இயேசுவின் அன்பை பாடவே 1000 நாவுகள் போதாதையா. தேற்றியே ஆற்றி என்னை தாங்குவார். அவரின் அன்பே போதுமே என்றென்றும். தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவேன். சிலுவை நிழலில் நான் தினமும் மறைந்து இளைப்பாறுவே. தேவனே என் நண்பனே, எனக்காய் மரித்தீரே. இன்றைய வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி. வாசல்களை திறப்பவரே,
திறப்பவரே. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வெண்கல கதவுகளானால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன. வெண்கல கதவுகளானால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாக்கு தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வாக்கு தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே, என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. இன்றைய வேத வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-9 வசனம் முதல் மற்றும் 18-23 வசனம் வரை. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தின்
விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலத்தில் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐசுவத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். அன்பானவர்களே, இன்று நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எவ்வகையான நிலமாக காணப்படுகின்றீர்கள்? நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரையிலான வசனங்களையும், பின்னர் 18வது வசனம் முதல் 23ஆம் வசனம் வரையிலான வசனங்களையும் வாசிக்க கேட்டிருப்பீர்கள். நாம் அனைவரும் ஒருவேளை நம்மில் பெரும்பாலோர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விதைப்பவனின் உவமையை தான் இயேசு விளக்குகிறார். இயேசு ஏன் உவமைகளை பயன்படுத்துகிறார்? இயேசு அடிக்கடி உவமைகளின் மூலமாக பேசியதை நாம் காண்கிறோம். இவை ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்தும் எளிய கதைகளாக காணப்படுகின்றன. இயேசு விதைப்பவனின் உவமையை கூறும்போது முதல் பார்வையில் அது விவசாயத்தை பற்றிய ஒரு கதையைப் போல தோன்றுகின்றது. ஒருவேளை விவசாயிகளாக உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள மிக இலகுவாக இருக்கலாம். அத்தோடு இதை உங்கள் விவசாயத்தோடு தொடர்பு படுத்தி கொள்ளவும் இலகுவாக இருக்கலாம். ஆனால் இது உண்மையில் மனித இருதயத்தின் நிலையை பற்றிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயங்களை பற்றி ஒரு செய்தி என்று இயேசு விளக்குகிறார். விதை என்பது தேவனுடைய வார்த்தை ஆகும். விதைப்பவர் என்பவர் தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்பவர். நிலம் என்பது அதை கேட்பவர்களின் இருதயங்களை குறிக்கிறது. எனவே தேவன் உங்களோடு பேசுகிறாரா என்பதல்ல இங்கே இருக்கும் கேள்வி. மாறாக நாம் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம், அது நம் இருதயங்களில் எதை செய்ய அனுமதிக்கிறோம் என்பதே கேள்வியாக காணப்படுகின்றது. இறுகிய மண்ணையும் கடினமான தரையாக காணப்படும் மூடிய இருதயத்தின் தன்மையை நாம் இங்கே காண்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய செய்தியையோ அல்லது நற்செய்தியையோ கேட்டு அதை புரிந்து கொள்ளாத போது பிசாசு வந்து அதை பறித்து போடுகிறான். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பிசாசு வந்து திருடிச் செல்கிறான். ஏனென்றால் நிலம் கடினமாக இருக்கிறது. முதலாவது விதையானது உண்மையில் பாதையோரத்தில் விழுகிற விதை என்று இயேசு காண்பிக்கிறார். அந்த பாதையும் நிலமும் கடினமாக இருப்பதால் விதையானது மண்ணில் நுழைவதை அது தடுக்கின்றது. பறவைகள் வந்து அதை விரைவாக தின்று விடுகின்றன. ஆகவே சில இருதயங்கள் ஏமாற்றம், பாவம், பெருமை, கசப்பு, அவிசுவாசம் போன்ற காரியங்களால் கடினப்பட்டிருக்கலாம். வார்த்தை கடினமாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தையானது இருதயத்திற்குள் நுழையவோ ஊடுருவவோ ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அது வேரூன்றுவதற்கு முன்பே பிசாசு வந்து அதை திருடி சென்று விட்டான். நம்மில் பலர் வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்கு செல்கிறோம், வேத வாக்கியங்களை படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த வார்த்தை நம் இருதயங்களை ஒருபோது மாற்றுவதில்லை அல்லது மனம் திரும்ப வைப்பதில்லை. ஏனென்றால் நம் இருதயங்கள் கடினப்பட்டு அந்த வார்த்தைக்கு மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் ஆவிக்குரிய ரீதியில் கடினமானவனாகி விட்டேனா? நான் தேவனுடைய சத்தியத்தை எதிர்க்கிறேனா? சூழ்நிலைகள் என் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கடினமாக்கி விட்டதா? அல்லது உணர்ச்சியற்ற நிலைமைக்கு என்னை தள்ளிவிட்டதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
உண்மை என்னவென்றால் நீங்களும் நானும் தாழ்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் மனம் திரும்புதலுடனும் அவரிடம் வரும்போது தேவனால் நம்முடைய கடினமான நிலத்தை கூட உடைத்து உருவாக்க முடியும். இரண்டாவதாக, ஆழமற்ற இருதயமாகிய பாறை நிலத்தை நாம் காண்கிறோம். அவைகளுக்கு வேர் இல்லாததால் அவைகள் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் நிலைத்திருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. வார்த்தையின் நிமித்தம் உபத்திரவமோ அல்லது துன்புறுத்தலோ வரும்போது அவைகள் விரைவாக வாடி விடுகின்றன. இங்கே நாம் காண்பது என்னவென்றால், இரண்டாவது விதை பாறை நிலத்தில் விழுகிறது. இருப்பினும் மண் ஆழமற்றதாக இருப்பதால் அந்த விதை விரைவாக முளைத்து வேகமாக வளர்கிறது. ஆனால் சூரியன் உதிக்கும் போது அதற்கு வேர்கள் இல்லாததால் அந்த செடி வாடி விடுகின்றது. அது ஒருபோதும் நிலத்தில் வேரூன்றுவது இல்லை. ஆகவே சிலர் தேவனிடம் உற்சாகத்துடனும் உணர்ச்சியுடனும் பதிலளிக்கிறார்கள். ஒருவேளை இங்குள்ள நம்மில் பலரும் நாமும் அவ்வாறு செய்கிறோம். அப்படியானால் வார்த்தையானது நிலைத்திருக்காது என்பதில் சந்தேகம் இல்லை. சூழ்நிலைகள் அமைதியற்றதாக மாறும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்காது. மேலும் சோதனைகள் தான் நமது வேர்களின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு நமக்கு ஒரு எளிதான வாழ்க்கையை ஒருபோதும் வாக்களிக்கவில்லை என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவை பின்பற்றும் இந்த வாழ்க்கையில் நமது கடினமான காலங்களிலும் துன்பத்தின் தருணங்களிலும் கூட விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே உண்மையான ஆழமான வேரூன்றுதலுக்கு ஜெபம், தேவனுடைய வார்த்தையை படித்தல் மற்றும் விசுவாசிகளுடன் ஐக்கியம், கீழ்ப்படிதல், விசுவாசித்தல் ஆகியவை நமக்கு தேவைப்படுகின்றது. நமக்கு விசுவாசம் மிகவும் தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது. வேர்கள் இல்லாத விசுவாசம் வாழ்க்கையில் சோதனைகளை தாங்க போதுமானதாய் இருக்காது. அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அது செய்ய வேண்டியதை செய்வதற்கு அந்த வார்த்தையானது ஆழமாக வேரூன்ற வேண்டும். முட்புதர் நிறைந்த நிலம் அல்லது திசை திருப்பப்பட்ட இருதயத்தை நாம் மூன்றாவது நிலமாக இங்கே பார்க்கின்றோம். இந்த வாழ்க்கையின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வார்த்தையை நெறித்து அதை பலனற்றதாக ஆக்கிவிடுகின்றது. எனவே இந்த நிலத்தில் திசை திருப்புதல்கள் நிகழ்கின்றன. மூன்றாவது விதையானது முட்களுக்கு மத்தியில் வளர்கிறது. செடி வளரத் தொடங்குகிறது. ஆனால் பின்னர் முட்கள் அதை நெரிக்கின்றன. இயேசு பேச முயற்சிக்கும் 2 முக்கிய முட்களை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது வாழ்க்கையின் கவலைகள். நம் அனைவருக்கும் வாழ்க்கையின் கவலைகள் என்பது உண்டு. இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றும் உலக பொருட்கள். நம்மில் சிலர் அல்லது பல விசுவாசிகள் ஒருவேளை தேவனுக்கு எதிரானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தொழில், உடைமைகள், அந்தஸ்து, சமூக அழுத்தங்கள், உலக பிரகாரமான நன்மைகள் போன்ற கவன சிதறல்கள் மெதுவாக நம் இருதயங்களில் உட்புகுந்து விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நம்மை விட்டு எடுத்து செல்கின்றன. இவை தானாகவே நிகழ்வதில்லை. அவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றன. அவை நமது நேரத்தையும் கவனத்தையும் அன்பையும் தேவனிடம் உள்ள விசுவாசத்தையும் திருடுகின்றன. நாம் நமது வாழ்க்கையை தவறாமல் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தவறாமல் ஆராய்ந்து, என் இருதயத்தில் எது போட்டியிட்டு கொண்டிருக்கின்றது, என் எண்ணங்களில் எது அதிகம் ஆக்கிரமிப்பு செய்கின்றது, எது என்னுடைய அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது, என் ஆவிக்குரிய வளர்ச்சியை எது தடுக்கின்றது, தேவன் அழைத்த நபராக என்னை மாறுவதை எது தடுக்கிறது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நம் வாழ்வில் முதலிடம் பெற்று எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நல்ல இருதயத்தை பற்றி பார்க்கின்றோம். அதுவே கனிதரும் இருதயம். நல்ல நிலத்தில் விழும் விதை என்பது வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்பவரை குறிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள்தான் கனி கொடுக்கின்றார்கள். நாம் அனைவரும் விரும்புகிற காரியம் இதுதான். இதைத்தான் நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு என்ன தேவை? நல்ல நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அதை இருதயத்தில் ஆழமாக வேரூன்ற அனுமதித்து,
பின்னர் கனியை தருகிறது என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஆகவே பலன் தருதல் என்பது உண்மையில் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியாக, அடையாளமாக காணப்படுகின்றது. இயேசு அறுவடையின் வெவ்வேறு அளவுகளை குறிப்பிடுகிறார். விதைக்கப்பட்டதைப் போல 100 மடங்கு, 60 மடங்கு மற்றும் 30 மடங்கு என்று அவர் குறிப்பிடுவதை நாம் இங்கே காண்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரே அளவு கனியை தருவதில்லை. ஆனால் ஆரோக்கியமான ஒவ்வொரு விசுவாசியும் கனி கொடுக்கின்றான். ஏனெனில் அது ஒரு முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் கலாத்தியர் 5:23 வாசிக்கிறபடி, ஆவிக்குரிய கனி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, விசுவாசம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை போன்றவைகளாகும். ஆனால் உண்மையில் இங்குள்ள நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் அல்லது ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி வாழ்பவனாகவும் இருக்க வேண்டும். தேவன் பரிபூரணத்தை தேடுவதில்லை. ஆனால் அவர் திறந்த மனதுடன், கற்றுக்கொள்ளக்கூடிய மனதுடன், எதுவும் புரியாத போதும் முழுமையாக கீழ்ப்படிய தயாராக இருக்கும் ஒரு இருதயத்தையே தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரே விதை 4 நிலங்களிலும் விதைக்கப்பட்டது என்பதாக இயேசு கூறுகிறார். ஒரே விதைதான் அங்கே விதைக்கப்படுகின்றது. ஆனால் வித்தியாசம் விதையில் இல்லை, நிலத்தின் நிலையில்தான் இருந்தது என்பதை கவனியுங்கள். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் அதே வார்த்தையை தான் கேட்கிறோம், அதே வார்த்தையை தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் அதை எப்படி பெறுகிறோம் என்பதும், நம் இருதயத்தின் நிலை எப்படிப்பட்டது, எதன் அடிப்படையில் தான் நமது கனி கொடுத்தல் எப்படிப்பட்டது என்பதும், நம் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பதும் தீர்மானிக்கப்படுகின்றது. என் கேள்வி என்னவென்றால், உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் தளர்ந்து போயிருக்கிறதா? அல்லது தேவன் தமது வார்த்தையில் பேசியவற்றுக்கு போட்டியான மற்றும் எதிரான காரியங்களை வளர்த்து வருகிறீர்களா? தேவனுக்கு பெரும்பாலும் நம் இருதயங்களை மென்மையாக்க முடியும். ஒருவேளை துக்கம், துரோகம், தாமதம், அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகள், துஷ்பிரயோகம், பாவம் போன்ற பல வாழ்க்கை சூழ்நிலைகளால் உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடம் ஒப்புக் கொடுக்கும் போது அவரால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கற்களை அகற்ற முடியும், முட்களை பிடுங்க முடியும். மேலும் நீங்கள் அவரிடம் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் உங்கள் இருதயத்தை பலனுள்ளதாக்க, கனியுள்ளதாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்களும் நானும் நம்மை நாம் அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் போது அவருடைய வார்த்தை வளரத் தொடங்கி அறுவடையை உண்டாக்கி நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுகின்றது. அது நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பங்களையும், நம் சமூகங்களையும், நம் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இயேசு இந்த உவமையை கூறிவிட்டு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறி முடிக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா என்பது அல்ல கேள்வி. அது நம்மை மாற்றவும், உருமாற்றவும், குற்ற உணர்வை ஏற்படுத்தவும், அவரோடு இன்னும் நெருக்கமான உறவுக்கு நம்மை வழிநடத்தவும் நாம் அந்த வார்த்தையை அனுமதிக்கிறோமா என்பதே கேள்வியாக காணப்படுகின்றது. உங்கள் இருதயமானது தேவனுடைய சத்தியம் ஆழமாக வேரூன்றி வளரக்கூடிய நல்ல நிலமாக மாறவும், நீங்கள் கவன சிதறல்களை அகற்றி அவருடைய வார்த்தையானது செய்ய விரும்பும் காரியத்தை செய்ய நீங்கள் அனுமதிக்கும்படியாகவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் இருதயத்தில் உள்ள கடினமான இடங்களை உடைத்து உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் பாறைகளையும் முட்களையும் பிடுங்கி எரிய வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய மகிமைக்காக மட்டுமேயும் கனி கொடுக்கும் நல்ல நிலமாக நீங்கள் மாற அவர் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்றி உங்களை உருமாற்றட்டும். அதனால் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உயர்த்தப்பட்டிருப்பதை காண்பார்களாக. நீங்கள் அனுபவித்த மற்றும் உங்கள் இருதயத்தில்
இருக்கக்கூடிய அந்த கடினமான இடங்கள் வழியாக அவர் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும், நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போதும், மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும் போதும், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு கொடுக்கும் போதும், அந்த இடங்களில் அவர் உங்களுக்கு ஜெயத்தையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் தாமே உங்களோடே இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முற்றிலும் அழகுள்ளவரின் நேசரே, பழுதொன்றும் இல்லாத பரிசுத்தரே, 10,000களில் சிறந்தவரே,
நிறைவேறட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக.